தமிழன் ஏன் திராவிடனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம எழுப்புகிறோம். ஏன்னா இங்கே தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சு போனது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அப்படின்பட்ட மொழிகள். அதாவது தென்னிந்திய மொழிகளில் அதிகப்படியாக பேசக்கூடிய மொழிகள்னு சொல்லக்கூடியது இது. இயற்கையில் நம்ம எப்படி சொல்லணும் அந்த மொழிகளை பார்த்திங்கன்னா தமிழ் மொழி குடும்பம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்குது. முன்னாடி தமிழ் தேசியம், தமிழ் அப்படிங்கிற உணர்வாளர்களுடைய அந்த முன்னெடுப்புகள் வெகுஜன மக்களுக்கு படாதனால இங்கே தமிழ் மொழி அல்லாத மாற்று மொழியை சம்மந்தப்பட்ட தலைவர்களால் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். அதனால் இங்கே தமிழ் மொழியை சாராத மற்றவர்களும் அதில் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு கொண்ட தலைவர்கள் தமிழர்கள் தமிழர் கழகம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நாம் காலப்போக்கில் நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற நிலையினால தான் இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு புள்ளி தொடங்குச்சு. தமிழர் கழகம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த தெளிவோடு உணர்வெளிச்சோடு தொடங்கி இருந்துச்சு அப்படின்னா அங்கே தமிழர் உரிமை, தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு வரிசையாக வழியாக வந்த அந்த இயக்கம் பெருமைப்பட்டு வந்திருக்கும். ஆனால் இங்கே திராவிட தத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இங்கே நிறுவப்பட்டதுக்கு முதல் காரணமே தமிழ் மொழி இல்லாதவர்கள் இந்த நாட்டில் ஒரு சுகபோகமாக தங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அரசியலில் பிழைக்கக்கூடியவங்க இந்த திராவிடம் அப்படிங்கிற தத்துவத்தை இங்கே நிறுவிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கால சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துடைய தேவை இங்கே அதிகமாக இருக்குது. தமிழ் மொழிக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழருடைய வளங்களுக்காக, தமிழர்களுடைய எதிர்கால நலன்களுக்காக இந்த திராவிட திருவாளர்கள், அதாவது இந்த திராவிடத்தை அண்டி பிழைக்கக்கூடியவர்கள் உணர்வுபூர்வமாக இந்த தமிழ் மொழிக்காக, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக, தமிழர்கள் நிலத்தினுடைய வளர்ச்சி, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய அந்த உறுதிப்பாடுடைய வாழ்க்கைக்காக இந்த திராவிட தத்துவம், திராவிட தலைவர்கள் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற புரிதல்னால தான் நாங்கள் தெளிந்து இந்த தமிழ் தேசிய பாதையில் இன்றைக்கி பயணிக்கிறோம். திராவிடம் அப்படிங்கிற தத்துவம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணில்.